அறகலைய தொடர்பில் விசாரணைகள் நடத்த ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும். நாமல் பரிந்துரை. அமரகீர்த்தி கொலை விவகாரம் தொடர்பில் மீண்டும் சூடு பிடித்திருக்கும் அரசியல் களம். நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் அரசியலின் பல கருத்து பரிமாறல்கள், காரணங்கள் யார் என்று வினவ வேண்டும். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் சேகு. இன்றும் நாங்கள் நோ டாபிக்கில் முக்கியமான சில விடயங்கள் பற்றி பேசுறதற்கு தயாராக இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாட்டிலே கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கிற நேரம் நாட்டிலே ஒரு மாபெரும் புரட்சி, எழுச்சி, மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது வன்முறையாக மாறி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மரணத்தை ஏற்படுத்தும் வகையில அந்த வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. இப்போ இந்த வன்முறை ஆரம்பிச்சது யாரு, இந்த வன்முறையின் பின்னணியில யாரு அப்படின்ற விசாரணைகள் பல கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பில் உறுதியான இறுதியான தகவல்கள் பெரிய அளவுல வெளியில வரல. ஆனா அண்மையில வெளிவந்த 2 நாட்களுக்கு முதல்ல வெளிவந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் நிறைய விடயங்கள் இப்போ அரசியல் மேடைகளை பேசப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அமரகீர்த்தி அத்துக்கோரள அறகலைய நேரம் கொலை செய்யப்பட்டார், அடித்து கொலை செய்யப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்துக்கோரள அடித்து கொலை செய்யப்பட்டார் அறகலைய காலகட்டத்தில். குறிப்பாக இந்த சம்பவங்கள் விடயத்தில் நிறைய விடயங்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. இந்த மரண தண்டனைக்கு தங்களுடைய உறவினர்கள், விதிக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் பலத்த கவலைகளுடன், அழுகைகளுடன் இது தொடர்பில் கூச்சலிடக்கூடிய காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். நீங்க பார்க்கலாம் அந்த காணொலியை. இப்போ இந்த அமரகீர்த்தி கொலை விவகாரம் தொடர்பில் தண்டனை வழங்கியாச்சு. இப்போ அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றது சில விடயங்கள் தொடர்பாக இலங்கையில அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பில் அவதானத்தை செலுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2 பக்கங்களாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்லுது, நாங்க நீதிமன்றத்தினுடைய சுயாதீனத்தில் தலையிடல, நீதிமன்றத்தினுடைய முடிவுகளை நாங்க தலை போடல, அதுல இந்த வழக்கு தீர்ப்பு நியாயமானது, சாதாரணமானதாக உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு அரசு தரப்பு சொல்லி கொண்டிருக்கிற நேரம், எதிரணியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சரி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கவங்களும் சரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். உண்மையிலுமே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஒருவரை ஒரு போராட்டத்தின் மூலம் அடித்து கொலை செய்யப்படுகின்ற போது சட்டம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றது நியாயமான ஒரு விஷயம். ஆனா அநியாயமாக 12 பேரை இந்த இவங்க மரண தண்டனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்களே என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. உண்மையிலே இந்த போராட்டத்தை தூண்டி விட்டது யாரு? அறகலைய போராட்டம் நடத்தப்பட்டது யாரால் நடத்தப்பட்டது? இந்த போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டது? இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த அறகலைய போராட்ட நேரம் தாக்குதல் நடத்தப்படுகின்ற போது, ரணில் விக்ரமசிங்க இருக்கிற நேரம் தாக்குதல் நடத்தப்படுற நேரம் சஜித் பிரேமதாஸ் அந்த இடத்துக்கு போயிருந்தார். போற நேரம் சஜித் பிரேமதாஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு சஜித் பிரேமதாஸ் விரட்டி அடிக்கப்பட்டார். பின்ன அனுரகுமார திசாநாயக்க அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போற நேரம் அப்பொழுது ஜேவிபியினுடைய தலைவராக அனுரகுமார திசாநாயக்க, என்பிபியினுடைய ஆரம்ப கட்டம். இப்போ அந்த இடத்துக்கு போற நேரம் அனுரகுமார திசாநாயக்க வரவேற்கப்படுகிறார். இந்த தாக்குதலுக்கும் உள்ளாகல, இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கல, அழகா போயிட்டு பேசி அந்த விஷயங்களை பார்த்துட்டு அனுரகுமார திசாநாயக்க வாராரு. இப்போ இந்த விவகாரம் தொடர்பில் பேசலாங்க. இப்போ இந்த அறகலையை வழி நடத்தியது யாரு? இந்த அறகலை தொடர்பில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிற நேரம் அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒரு இடத்துல ஜனாதிபதி அப்போதைய இருந்த பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வாசஸ்தலத்தில் அல்லது அவர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட மீட்டின், அதுக்கு பிறகு வெளியில தாக்குதல், இப்படி நிறைய விஷயங்களை எல்லோரும் அறிஞ்ச விஷயமான ஒரு ஜெனரேஷனுக்கு இதை பத்தி தெரியாது. இந்த விவகாரங்கள் இப்ப பேசு பொருளாக மாறி, இந்த அறகலைக்கு எங்கால நிதி வருது, இந்த அறகலையின் மீது தாக்குதல் நடத்தி பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியா 3-4 நாட்களாக நாட்டில் இடம்பெற்றது. இந்த பேரேவாவி விவகாரம் இருக்கு இல்லையா, அங்க கூட நிறைய பேரை தாக்கி அவங்க அந்த வாவியில போட்டு நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடந்தேறியது. இப்போ இந்த அறகலைய பின்புலனாக இருக்கக்கூடியவங்க
வந்து வெளியில இருக்கிறாங்க, அரசாங்கத்துல பதவிகளை வகிக்கிறாங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க, பிரதமராக இருக்கிறாங்க, நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகிட்டாங்க. ஆனா இது தொடர்பில் சரியான தீர்வு, சரியான விடயங்கள் ஆராயப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிறைய பாராளுமன்ற உறுப்பினர், அப்போது இருந்த எஸ்எல்பிபியினுடைய நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்துக்கள் முழுமையாக அளிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்களே ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலம், ஜனாதிபதியினுடைய செயலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அங்கு போயிட்டு நடந்து கொண்ட முறைகள், இது எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். இப்போ இவ்வளவு பெரிய அரகலை நடந்திருக்க நாட்டில் இது தொடர்பில் குறைந்த அளவுல விசாரணை நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ ஊடக சந்திப்பு ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இந்த அறகலைய தொடர்பிலான விடயங்கள் ஆராயறதுக்கு ஜனாதிபதி ஒரு குழு ஒன்றை நியமிக்கணும், ஜனாதிபதியினுடைய ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கணும், அதனூடாக விசாரணைகள் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கிறார். நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக அறகலையவுக்கு எங்கால பணம் வந்துச்சு, நாங்க ஆட்சிக்கு வந்தா அறகலையவுக்கு எங்கால இவ்வளவு சக்தி நிதிகள் வந்தது, தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் நாங்க விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எனவே இந்த விவகாரம் இப்போ இலங்கை அரசியல் வந்து பேசு பொருளாக இருக்கு. உண்மையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ அறகலைய அமரகீர்த்தி கொலை செய்யப்படுறாரு, 12 பேருக்கு தண்டனை வழங்கப்படுது, அவர்கள் கொலை செய்தார்கள். அவர்களுக்கு பின்னணியில இருந்தது யாரு? இந்த அறகலையவ கொண்டு நடத்தினது யாரு? அவர்கள் இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறாங்களா? இருந்தா என்னென்ன பதவி வகிக்கிறாங்க? அவர்களினுடைய நடவடிக்கைகள், செயற்திட்டங்கள் எவ்வாறு இருந்தது? நாங்க ஒருபோதும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்ல, அதற்கு அதிகாரமும் எங்களுக்கு இல்ல. அதனால நாங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து எப்போதுமே தலை சாய்க்கிறோம். நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல, விமர்சனம் செய்யவும் முடியாது, அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கு. எனவே தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனா தீர்ப்புக்கு பின்னரும் இந்த விடயங்கள் பேசப்படுது. சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்துல பின்புலனா யாரு இருக்கிறாங்க? இந்த விவகாரத்துல பின்புலனா யார் இயங்கி இருக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பதவி நிலைகள் என்னென்ன அப்படின்ற கேள்வியை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கேட்கிறாங்க. அப்போ இப்போ அந்த 12 பேர் வந்து அநியாயமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு சில கருத்துக்களை கூட சொல்றாங்க. அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனா இதுக்கு பின்புலனா இருந்தவங்க தொடர்புல எந்த விசாரணைகளும் இல்ல, எந்த நடவடிக்கைகளும் இல்ல, அரசாங்கம் இது தொடர்புல நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு கூட இருக்கு. இதன் பின்னணியில தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய உறுப்பினர்கள் வந்து இந்த விவகாரத்தை பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அண்மையில லட்சுமணி அப்பா கூட பேசி இருந்தாரு. என்ன சொல்லி இருந்தாருன்னு சொன்னா, இந்த தீர்ப்பை வந்து நாங்க கண்ணியமா வரவேற்கிறோம், இந்த தீர்ப்பு குற்றம் செய்தவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படணும். ஆனா இந்த குற்றம் செய்தவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு, இது தொடர்பிலையும் விசாரணைகள் நடத்தப்படணும். இந்த அறகலையை கொண்டு வந்தது யாரு? அறகலையினூடாக சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, சொத்துக்கள் எரிக்கப்பட்டது, இது தொடர்பில் எந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போலதான் இதனுடைய இன்னும் சில உறுப்பினர்கள் வந்து எஸ்எல்பிபியினுடைய உறுப்பினர்கள் இது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அது தொடர்பில் காணொலிகளை நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க இந்த நாங்க பேசுற டைம்ல. எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பில் முழுமையாக எஸ்எல்பிபி இப்ப இறங்கி இருக்கு. எஸ்எல்பிபி வேலை செய்து இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த அறகலைய ஆர்ப்பாட்டம், அமரகீர்த்தியினுடைய கொலை, சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, உடைமைகள் சேதமாக்கப்பட்டது, அதற்கப்புறம் அதற்காக நட்டையீடு வழங்கப்பட்ட விவகாரம் கூட இந்த பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, இது இதனூடாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிறைய விடயங்களை வந்து இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது தொடர்பில் பேசி இருக்கிறாங்க, வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. நட்டையீடு இவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நட்டையீடுகள் ஏன் வழங்கப்பட்டது? அது ஒரு விஷயத்தை நாம சிந்திக்கணும். இந்த நஷ்டஈடுகள் வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது? ஏன் அவர்களுடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டது? இதற்காக பின்புலன்ல இயங்கினது யார் அப்படின்றது வந்து ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அல்லது என்பிபியினுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், இந்த விவகாரங்களை நடுநிலையா செயற்படணும் இல்லையா? நடுநிலையா செயற்பட்டு நடுநிலை மைய தொடர்புள்ள விசாரணைகளோ ஆணைக்குழுக்களோ அமைத்து அந்த தகவல்களை வெளியில கொண்டு வரணும். ஆனா அந்த தகவல்கள் இதுவரைக்கும் வெளியில வந்திருக்குதா? இல்ல. அப்போ என்பிபி அதற்கு பிறகு என்பிபிக்கு கிடைத்த அந்த பீக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீக்கில் அந்த சொல்லுவாங்க, அந்த தகரம் சூடாவிட்டா நம்ம ரொட்டியை சுட்டு எடுக்கணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, 6:30 வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்போ அப்படி சுடப்பட்ட ரொட்டி தான் இப்போ ஜனாதிபதி நாட்டினுடைய புதிய அரசாங்கமாக வந்திருக்கிறது. அப்படி மக்களால் அந்த சுட நடத்தப்பட்ட சம்பவங்களை கருத்தில் கொண்டு, நாடு முகம் கொடுத்த சிக்கல்களை கருத்தில் கொண்டு வந்த அரசாங்கம் தான் என்பிபி அரசாங்கம். இப்போ என்பிபி அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, இது தொடர்பில் நிறைய விசாரணைகளை நடத்தணும், இந்த விவகாரங்கள் தொடர்பில் நிறைய விசாரணைகளை நடத்தணும். அமரகீர்த்தியினுடைய முடிவு சிலரினால் மேற்கொள்ளப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு மரண தண்டனை வரைக்கும் போயிருக்குதுன்னு சொன்னா, அந்த 12 நபரை தூண்டி விட்டது யாரு? அந்த 12 நபர் அந்த நிலைமைக்கு போறதுக்கு யார் பின்புலனா இருந்தாங்க? குற்றம் செய்யறவரை விட அந்த குற்றத்துக்கு தூண்டி விடுறவங்களுக்கு தண்டனை அதிகமா இருக்கணும், அதுதான் சொல்லப்படும்.
யாரு ஒருத்தரை தூண்டி விடுறாங்களோ நம்ம அம்பு போயிட்டு குத்துறதை விட அம்பை எய்தவர் யாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஏயப்பட்ட நபர் யாரு? சாதாரணமா ஒரு அம்பு போகாது, நம்ம எய்து விட்டா தான் அந்த அம்பு போகும். அந்த அம்பை எய்தவர் யாரு அப்படின்றத வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும். அப்படின்றது இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பிற்கு தலைவணங்கி கொண்டு மக்களினுடைய கோரிக்கை அல்லது அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்த தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம இப்போ நாமல் ராஜபக்ஷவாக இருக்கட்டும், என்பிபியினுடைய எஸ்எல்பிபியினுடைய ஏனைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், இது தொடர்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரங்கள் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிற நேரம் மீண்டும் இந்த அறகலையை பற்றி பேச்சு பொருட்கள் பேச்சு விடயங்கள் அரசியல் மேடையில் வந்து கொண்டுதான் இருக்கு. எனவே அரசாங்கம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கணும், இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தணும், யாருடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது என்றதை சரியாக முறையிடணும். இந்த நிலைமைக்கு மக்களை தூண்டிவிட்டது யாரு? ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு கூட்டத்தில் சிலர் வெளியில வந்து நடத்தப்பட்ட சில தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் தான் இதாக இருந்தது. ஆனால் அதை வந்து கையில் எடுத்தவங்க நாடு பூராகவும் எரிக்க தோங்கிட்டாங்க, நாடு பூராகவும் தாக்குதல் நடத்த தோங்கிட்டாங்க. அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் எல்லா இடங்களிலும் எரித்து சூறையாடப்பட்டு எல்லாம் நடந்துச்சு. அவர்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது யார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும். நாமல் ராஜபக்ஷ சொன்ன இன்னொரு விஷயம் தான் அந்த எங்க இருந்து நிதி வந்தது, ஃபண்ட் யாரு பண்ணினாங்க, இந்த தேவைகளுக்கு ஃபண்டை யாரு கொடுத்தாங்க அப்படின்றத வந்து ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதுவும் உண்மையான ஒரு விஷயம். அப்போ யாருக்குமே ஃபண்ட் இல்லாட்டி இந்த அறகலையில வந்து சிவில் சமூக அமைப்புகளையும் சார்ந்தவர்கள் பலர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சிவில் சமூக அமைப்புகளினுடைய நிலைமை என்ன? பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் அப்படியே லோட்ட சுற்றுவட்டத்துடன் வந்து ஜனாதிபதி செயலகத்தின் முன் அமர்ந்தது பொழுதுதான் அந்த அறகலை ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய அந்த போராட்டத்தில் நானும் ஒரு ஊடகவியலாளராக போயிட்டு செய்திகள் சேகரிக்காக போயிருந்தேன். அப்ப ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் அப்படியே தொடர்ச்சியாக பெரட்டுகாமி முன்னணி சோசலிச கட்சியினுடைய உறுப்பினர்கள் மூலம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு சில அரசியல் கட்சிகளுடைய அனுசரணைகள் ஆதரவுகள் கிடைத்ததாக சொல்லப்படுறாங்க. அப்போ அதுதான் நிறைய பெரிய போராட்டமாக மாறி பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு கோட்டாபய ராஜபக்ஷ வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார். இது நாட்டில் இருந்த பொருளாதார சிக்கல் நிலைமை காரணமாக இந்த நிலைமை வந்திருந்தது. அப்போ இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக விசாரணைகள் செய்யப்படணும் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விடயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எனவே நீதிமன்றம் இப்பொழுது வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மரண தண்டனையானது உண்மையிலுமே ஒருவனுடைய யாருக்கும் கொலை செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை, உரிமைகள் இல்லை. எனவே அதற்கு நீதிமன்றம் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. எனவே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அந்த தீர்ப்பை நாங்கள் எல்லோரும் நாட்டினுடைய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் இந்த விடயத்தில் நீதிமன்றம் சார்ந்து அல்லது நீதிமன்றம் சாராத சில அமைப்புகள் பேசி இருக்கிறாங்க. குறிப்பாக இதற்கு பின்புலனாக இருந்தவர்கள் யார், இவர்களை தூண்டிவிட்டவர்கள் யார், அவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படலை, அவர்கள் ஏன் இன்னும் விசாரிக்கப்படலை அப்படின்னு சொல்ற கோரிக்கையில முன்வைக்கிறாங்க. இது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தணும், குழுக்கள் அமைக்கணும், இது தொடர்பில் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நிறைய விடயங்கள் வந்து இது தொடர்பில் நம்மள பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அதனால வந்து அரசாங்கம் இது தொடர்பில் கூர்ந்து கவனிக்கணும். இது தொடர்பில் இன்னும் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், இன்னும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரம் தொடர்பில் இன்னும் என்னென்ன விடயங்கள் பேசப்படுகிறது. அப்போது அந்த தொடர்பான தலைப்புகளை நாங்கள் உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கிறோம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.